1974ஆம் ஆண்டு முதல் கழக உறுப்பினராக இருந்து வரும் அன்பு சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுவம்பாளையம் கிளை கழக செயலாளர், சேலம் வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர், சேலம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்தவர். தற்போது சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளராக செவ்வனே பணியாற்றி வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பின்னர் கழகம் இரண்டாக பிளவுபட்ட போது எனது தலைமையை ஏற்று சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி. இதே தொகுதியிலிருந்து 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சேலம் மாவட்ட திருக்கோயில்களின் வாரிய தலைவர், சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் தலைவர், திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு அரசு பதவிகளையும் வகித்து சிறப்புற பணியாற்றியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். தற்போது 3வது முறையாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பழனிசாமி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் பதவியை வகித்து வருகிறார். சோதனையான காலகட்டத்தில் கழகத்திற்கும் கழக தலைமைக்கும் உறுதுணையாக இருந்தவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்விக்கு பின்னர் கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கழக தொண்டர்களின் வீடுகளுக்கு சென்று கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வீடு வீடாக சென்று எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள்.